படம் ரிலீஸ் ஆனதுல எல்லாரும் ஒரு சரியான வெக்ஸ்ல இருக்காங்க. ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் எல்லாம் அவங்களுடைய ஆதரவுகள சேர்த்துக்கிட்டு வராய்ங்க. இப்படி ஆதரவுகள் இவருக்கு பெருகிட்டே வர இந்த சூழல்ல, இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஆதவ அர்ஜுனா சொன்ன வார்த்தைகளும் நம்ம பின்னாடி யோசிச்சு பார்க்கணும். சரி என்ன ஏது? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவா பார்த்துருவோமா? வணக்கம் ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களே. என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு 4 பேர் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை முறையும் கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற இந்த சூழலில் ஜனநாயகன் படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆனது எல்லாருக்குமே தெரியும். தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் முழுக்க இணையத்தில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பெரும் வேதனைக்குரிய ஒன்றா இருக்குது. விஜய் மேலே நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்களை நம்ம முன்னெடுத்து பேசுகிறோம். இது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அவருக்கு இப்படி நடந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா? படம் வரல, ரிலீஸு டேட்டு இப்போ தள்ளி போகுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு நிறுவனமே முழுக்க என்ன பண்ணியிருக்குன்னா முளைப்பு போட்டிருக்கு. முழுக்க ஒரு நிறுவனம் அதில் தன்னுடைய பணத்தை போட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபம் பார்க்கணும் அப்படின்னு, அதுலேருந்து பெரிய லாபம் வரும்னு இவ தான் விஜய் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை மீறி அந்த நிறுவனம் அந்த கதையை நம்பி இது வரைக்கும் பண்ண ஒரு கமர்ஷியல், அதுவும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ரொம்ப சிறப்பாக அமையணும், ஒரு குட் ஃபேர்வெலாக முடியணும், அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலாக முடியணும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்த இந்த சூழலில் அந்த படம் வராமல் இருந்ததே வந்து பல பேருக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. அப்படி ஏமாற்றமாக இருந்த அந்த சூழலையும் தாண்டி கடந்து சென்சார் போர்டு இப்படி எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க. அப்படி வந்த சூழலில் கொதிச்சு போனவன் இவன் எவ்வளோதான் அங்கே அந்த எந்த மூலயமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் கொதிச்சு போனவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, வராமல் தான் இருந்துச்சு, எப்படியாச்சும் இவங்க பார்த்துட்டோன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டாங்களா, எடிட் டேபிள் இருந்தால் இல்லை வேற எங்கேருந்தோ எடுத்து போட்டாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் பெரிய தகவலாக இருந்தாலும், அது பெரிய வருத்தமாகவே இருந்தாலும், இன்னொரு பக்கம் சரி இது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் படம் தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வச்சு ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும், அடுத்து நைட்டே என்ன வருது, ஒரு நைட்டு ஒரு 3 மணிக்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து முழுக்கவே வந்துடுது. 3-4 மணி வெடிக்காலம் போல் முழு படத்தையும் 3 மணி நேரம் படத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க. 3 மணி நேரம் படமும் வந்துருச்சுன்னா படக்குழு எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாயிருக்கும். வினோத் அவர்கள் ரொம்ப நொறுங்கிட்டார். கெரியரோட ஒரு பெஸ்ட் படமாக பண்ணிகிட்டு இருக்கோம், கெரியரோட ஒரு நல்ல படமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், 1000 பேர் இதை கேசரி தான் கிண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்து சொன்னாலும் உள்ள கொஞ்சம் அரசியலையும் சேர்த்துருக்காரு. அந்த அரசியல்கள் எல்லாமே இருந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படியான ஒரு கதை காலத்துக்குள்ள எப்படியாச்சும் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை வினோத்தாக இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பெரிய வருத்தத்துக்குள்ளாயிருக்காங்கன்றது ஒரு பக்கம். வினோத் அவர்கள் இப்படி செய்யாதீங்க, அதை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, அதாவது ஷேர் பண்ணாதீங்க, யாருக்கும் பெரிய மன வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, என் கெரியரே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலாக இது அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி பெரிய வருத்தத்தை வந்து அவர் தெரிவிச்சிருந்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்களும் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஷேர் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இது எதுவுமே செய்யாதீங்க. வழக்கறிஞர் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு, ஒரு அறிக்கையும் வந்து கொடுத்துருக்காரு. அது எப்படி சைட்டில் போட சொல்கிறோம் பார்த்துங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை டவுன்லோட் செஞ்சோ இல்லை ஷேர் பண்ணியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சட்டத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம். வேற யார்கிட்ட ஷேர் பண்ணுறது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, இப்படியான செயல்களில் செய்யாதீங்க, அது வந்து பெரிய வருத்தத்துக்குரிய ஒன்று, அதை விமர்சனமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கான ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த அண்ணனோட கடைசி படம் தேட்டரில் வந்து பெருசாக கொண்டாடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இன்னும் பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த வருத்தத்தில் இருந்த இதை பற்றி சிவகார்த்திகேயன் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, 100 பேருக்கு மேலான உழைப்புகள் இருக்குது, இந்த உழைப்பை வந்து ஏமாத்துகிற வேலையாக அது இருந்துக்கிட்டு இருக்கு. அவருமே இதே வார்த்தைகளை தான் திரும்பவும், எல்லாருடைய வேதனையும் ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழலுக்கு என்றைக்கும் தள்ளப்படக்கூடாது, அவருடைய கடைசி படத்துக்கு இவ்வளோ நெருக்கடிகள் கூடாது, இப்படியான செயல்களை செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனும் பதிவு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் மோகன்ஜி அவருமே வந்து ஒருத்தருக்கு அரசியல் ரீதியாக வந்துட்டாருன்னா அவரை எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணீங்க, ஆனால் சினிமா ரீதியால் அவருக்கு வர வேண்டிய ஒரு இது அவருக்கு மட்டும் இல்லை, அது கீழே ஒர்க் பண்ண அத்தனை பேருடைய உழைப்பும் அதில் இருக்குது, இது எல்லாத்தையும் வீணாக்குற மாதிரியான இந்த செயல்கள் இருக்கு இல்லையா, அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பதிவுகளில் போட்டிருக்காரு. ஆளாளுக்கு இப்படி ஆதரவுக்காரங்களை நீட்டிட்டு வந்திருக்க இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் இன்னைக்கு காரைக்குடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்துலையும் வந்து அவர் பெருசாக எங்கேயும் பேசாதனாலே வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஜனநாயகன் படம் குறித்து தான், அரசியல் குறித்து எதுவும் பேசணும்னா அட்லீஸ்ட்
ஜனநாயகன் படம் குறித்து கேள்விகளுக்கு அவர் நின்று பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆகிருக்கு, தொடர்ந்து இப்படியான சூழல்கள் இருந்துகிட்டு இருக்கு. இடையில ஒரு பிரச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. நம்மளுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வேலையை இவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்த பிஜேபி அரசு. அந்த இடத்துல மட்டும்தான் வாட்டியா ஜனநாயகன் படத்துக்காக விஜய் அவர்கள் பேசினது. அது மீறியும் பிஜேபின்ற வார்த்தைகளும் பயன்படுத்தினது அந்த இடத்துல மட்டும்தான் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. இப்படியான சூழல்கள் இருந்து இப்படி ஒரு நெருக்கடி அந்த இடத்துல பிஜேபின்னு தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? இன்னொரு பக்கம் என்ன தகவல்னா, நம்ம எல் முருகன் அவர்களும் உதயநிதி இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு தகவலும் வந்து பரவிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பராசக்தி படக்குழு என்ன பண்ணிருக்கோன்னா, ஒரு வாட்டி எல் முருகன் அவர்களை சந்திக்க வந்து போயிருப்பாங்க. இதுக்கு அனுப்பி வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா யாரு முழுக்க அப்படின்னா உதயநிதி தான் எல் முருகனை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சதாவே சொல்றாங்க. இப்படியான இந்த சூழல் இருக்கு இல்லையா, இப்படியான ஒரு சில கதைகள் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிராகவே இருந்துகிட்டு இருக்கு. அது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ உதயநிதிக்கும் வந்து எதிராக இருந்துகிட்டு இருக்கு. பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரு கூட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த சூழல் போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள அதை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல் எப்படி களமாக மாறும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா என்ன சொல்லியிருக்காரு இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எதிர்த்து பேசியிருக்காரு. இப்படி பண்ணுறது முழுக்க திமுகவோட சதி, இவங்க தான் பிளான் பண்ணி வந்து வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த மேட்டரை சொன்னதே இதுக்கு முன்னாடி எல்முருகன் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை பண்ணாங்கன்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆதவர்ஜனா அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே ஆதவர்ஜனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு பயங்கரமான அஸ்திரம் இருக்குது, அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த களமே வந்து மாறும் அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னது இந்த இடத்துல கரெக்டாக களமே மாறும், பெரிய எதிர்பார்ப்புகள் பெரிய ஆதரவுகள் வந்து சேரும் அப்படின்னு சொன்னது, ஒரு பெரிய அஸ்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னது கரெக்டாக இது கூட வந்து சரியாக மேட்ச் ஆகுது. அவர் 5ஆம் தேதி போல் அப்படி சொல்கிறாரு. இன்னைய தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி இந்த தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போ இப்படியான சூழலில் ஆதவர்ஜனா அவர்கள் சொன்னதும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்படணும். ஏன்னா அங்கே சொன்னது அவர் தான், இங்கே வந்து இவங்க 2 பேர் தான் பண்ணாங்கன்னு சொன்னது இவர் தான். இவங்க மேலே ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறாரு விஜயண்ணா, அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து எல்லா யூடியூபர்ஸும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி விங்கை வச்சு இவங்க மெயின்டைன் பண்ணி விர்ச்சுவல் வாரிஸ் வச்சு இவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த வாய்ஸ்லாம் லீக் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ இந்த மாதிரியான வேலைகள் இவங்களே பார்த்துருக்காங்களா அப்படின்னு, அதாவது எலெக்ஷனுக்காக எடுத்த இந்த படம் அதுக்கு பயன்படணும் அப்படின்னு பார்த்துருக்காங்களா, இல்லை ப்ரொமோஷனுக்காக ஒரு படம் பக்கம் இதை பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் கேள்விக்குறியாகவும் பெரிய சந்தேகங்களாக தான் அது இருந்துகிட்டு இருக்கு. அந்த சந்தேகங்களை நம்ம தொடர்ந்து விசாரிச்சுக்கணும், பேசணும். இன்னும் முழு தகவல்கள் எதுவும் வரல, வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியும். ஆனால் இதுக்கிடையில் அமீர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இன்னொரு பக்கம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அமீர் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு, என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படத்துக்காக அவர் முழுக்க பேசியிருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி தலைவா படத்துக்குமே வந்து அவருடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காரு. தலைவா படத்தை முடக்கி வைக்கும் போது அப்பயே தெரிவிச்சிருக்காரு. அடுத்து ஜனநாயகன் படத்தை முடக்கி வைக்கும் போது அதுக்கான எதிர்ப்புகளையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி வந்து ஒரு படத்தை முடக்கி வைக்கிறது மூலயமா நீங்கள் வந்து பெரிய அரசியல்வாதி ஆகிடுவீங்களா, இப்படி தான் உங்கள் அதிகாரத்தை காட்டணுமா, ஒரு கலையை முடக்கி தான் நீங்கள் வந்து உங்கள் அதிகாரத்தை காட்டணுமா அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவரே தான் விஜய்க்காக என்ன போட்டிருந்தாங்க, மகளிர் தினம் கொண்டாடி இருந்தாங்க. அந்த மகளிர் தினம் கொண்டாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டாடி பிள்ளைங்களை எல்லாரையும் வந்து துரத்தி விட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் மகளிர் தினம் கொண்டாடுவீங்களா சூப்பர் அப்படின்ற மாதிரி இன்னொரு பதிவும் போட்டிருந்தாரு. இப்படியான தொடர் சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு, இதுக்காக மட்டும் இல்லை, இந்தி திணிப்பு இப்படியான நிறைய விஷயங்களுக்குமே வந்து அமீர் அவர்கள் அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. அவருடைய படங்கள்லையும் கூட ஒரு ரொம்ப நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசியல், அங்கே இருக்கக்கூடிய அந்த மனநிலை எப்படி இருக்கும், ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற படங்களை நிறைய இயக்குனர், நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர். ராஜனுக்கு அப்புறம் ராஜனில் பேசாத அரசியல் ஒன்றுமே இல்லை, வடசென்னை பேசின அரசியல் அப்படி ஒன்று இருக்குது. அப்போ இவர் சார்ந்த அந்த படங்களும் உளவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய படங்களாக தான் இவருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் தான் அமீர் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை பார்த்துருப்பார் போல, பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னமும் நீங்கள் முஸ்லீம் இனத்தவர்களை
தீவிரவாதிகளாக தான் சித்தரிப்பீங்களா? இப்படி சித்தரிக்கிறது தான் முழுக்க உங்களுடைய வேலையா? இப்படி சித்தரிக்கிற அந்த சிந்தனையில் மனமேறி போன உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? தொடர்ந்து இப்படி தான் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்துக்களை அவரு பகிர்ந்திருக்காரு. அப்போ ஜனநாயகன் படத்தில் என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது? சிறுபான்மையினரோட வாக்குகள் அதிகமாக வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகளை எப்படி இவர் வந்து பெறுவார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இதில் வந்து எழுது. ஏன்னா அமீர் அவர்கள் தொடர்ந்து வைக்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல, ஒரு நட்ச் பாயிண்ட் மாதிரி இருக்கும். தண்டா பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தகவல் அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த படம் எதை குறித்து வருது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து போட்டிருப்பாங்க, நீ வந்து இந்த போலீஸ்க்கு வந்து சேர்ந்துடணும், ஆர்மிக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படியான சில கண்டிஷனில் அந்த குழந்தைய வந்து அவங்க பொண்ணை, அவர் விஜய் அவருடைய பொண்ணை வந்து கூப்பிட்டுருப்பாரு. அப்படியான ஒரு சூழலில் அப்போ போலீஸ்க்கோ ஆர்மிக்கோ இவங்க போகிறாங்கன்னா எதிர்த்து நிற்கிறவன் யாராக இருப்பானா, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன், அவன் தீவிரவாதியாக கட்டமைக்கப்படுவான். அப்போ இந்த மாதிரியான ஒரு கேவலமான புத்தியை கொண்டு தான் இந்த படங்களை இயக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக வருது. அதில் எச் வினோத் அவர்கள் உள்ளே இருக்காரு அப்படின்றப்ப அது இன்னும் பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இயக்கின படங்கள்லாம் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரியான அரசியலை பேசியிருக்கோம், எந்த மாதிரியான நடைமுறைகளை பேசியிருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ இப்படி இருக்கிற இந்த சூழலில் ஜனநாயகன் ரிலீஸு குறித்து எல்லாருமே பேசுனதும் விஜய் அவர்கள் பேசாமல் இருக்கிறதும், ஏன்னா அப்போ தான் பேசுவார்னு நினச்சோம், அதுக்கே ஒரு 2-3 மாதம் கழித்து தான் பேசுகிறாரு. அப்போ இது குறித்தான பிரச்சனைகளுக்கு அவர் இன்னும் எத்தனை மாதம் குறித்து பேச போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் எல்லார் மத்தியிலும் எழுந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆதரவுக்காரங்கள் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவரை எதிர்த்து அரசியல் ரீதியாக கருத்துக்களை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுமே வந்து இதெல்லாம் தவறான ஒரு செயல் தான், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் ஒரு நடிகராக எல்லாரும் கொண்டாடுறாங்க, அரசியல்வாதியாக யாரும் கொண்டாடுறதில்ல. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.